பிடிச்ச ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான திறமையை வளர்த்துக்கொள்ளுங்க. அதாவது மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி ப்ராப்பர்லி கோல்டன் டேஸாக இருக்கும். கட்டாயம் என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜில் தெரியும். 2 இயர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, குறைஞ்சது 3 இயர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. தம்பி அது ஒரு போய் ரியாலிட்டியில் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ் வரும் இல்லையா, உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ்? மலைக்கு காலால் முளைக்க மாதிரி அந்தந்த சீசனுக்கு முளைக்கிற உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் வந்து அதிகரிக்கிற ஒரு சீசன். ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளே போய் தண்டை லைஃப்பை முடிச்சு கொள்கிற ஒரு தருணமாகவும் இருக்கும். இன்னொரு சில ஆட்கள் அது ரொம்ப ரேரான கேட்டகரி. இதை வச்சு நீங்கள் சொல்கிறது இல்லை, அந்த குகன் என்ன சொல்லிட்டாரு இல்லை சார் சொல்லிட்டாரு நான் லவ் பண்ண போகிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் இன்ஸ்பயர் அகாடமி. ஸோ நான் தான் உங்கள் மாஸ்டர் குகன் அண்ணா. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களுடைய பழைய வீடியோஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்சோ இந்த ஒரு வீடியோ, அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டேன். அதாவது 3 டாபிக்ஸ், அந்த 3 டாபிக்ஸில் உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு சொல்லி போட்டேன் அடுத்த வீடியோ. ஸோ அதில் 77% ஆட்கள் போட்டுருந்தது ஹவு டு சூஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் A level. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் 7க்கு நீங்கள் எப்படி சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க, அது என்னென்ன ஸ்ட்ரீம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கரண்ட்லி இருக்கிற ஜாப் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமுக்கும் இடையில் என்ன விதமான கனெக்டிவிட்டி இருக்குது. ஆல்சோ நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்குமா, ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குமா, ஹவு டு கெட் செலக்டட் டு ஸ்டேட் யூனிவர்சிட்டினா என்னது, அந்த எக்ஸ் ஸ்கோர்னா என்னது. சார் எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணும் சார், ஆனால் எனக்கு இப்போ மேக்ஸ் பிடிக்காது சார், அவள் மேக்ஸ் பிடிக்காதனால ஐடி ஃபீல்டில் போக முடியாதா சார். எனக்கு சயின்ஸ் பிடிக்காது சார், ஆனால் அட்வான்ஸ் லெவலில் எனக்கு மேக்ஸ் சயின்ஸ். எனக்கு மேக்ஸ் பிடிக்காது சார், அதனால நான் அட்வான்ஸ் லெவலில் பயோ சயின்ஸ். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எடுத்து வந்ததுக்கான மிகப்பெரிய ரீசன் என்னென்றால், இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறுகிய நேர இடைவெளியில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் UGC கைட் புக், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால் வெளியிடப்படுற அந்த ஒரு புக்கில் இருந்து நான் ஒரு சில ரீசர்ச் எல்லாம் பண்ணி, ஆல்சோ எனக்கு இருக்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் அண்ட் தென் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்க எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வெர்சடைலாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துலேயும் கெதர் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சுக்கொண்டு நான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். ஆல்சோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போய் அப்ளை பண்ணாமல் இந்த வீடியோவை ஒரு ரீசோர்ஸாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள். வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஆல்ரைட், ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் வாட் இஸ் A level. ஓகே, வாட் இஸ் அட்வான்ஸ் லெவல். ஸோ இட்ஸ் அ வெரி லாங் ரன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் ஓடி முடிக்கிற ஒரு ஓட்டம் இல்லை. இப்போ கிரேட் 11 படிக்கிற டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க, கிரேட் 10 ஒழுங்காக படிக்கிற ஒரு சில ஆட்கள் இருக்கிறீங்க, ஒத்துக்கொள்ளணும் உண்மை. கிரேட் 10 நீங்கள் ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, கிரேட் 11க்கு வருவீங்க. கிரேட் 11 என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் 6 months ஏதாவது கஷ்டப்பட்டு சார் எப்படியாவது ஒரு C போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி கிளாஸுக்கு வந்து மேக்ஸ்லையோ சயின்ஸ்லையோ எந்த ஒரு பாடத்திலையோ C ரிசல்ட்டை போட்டு போயிடுவீங்க. இந்த விளையாட்டை அட்வான்ஸ் சொல்லி நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறது இட்ஸ் அ லாங் ரன். ஸோ இந்த அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி நீங்கள் கேம்பஸ், அதாவது யூனிவர்சிட்டி உள்ளுக்கு, ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி உள்ளே நீங்கள் போய் நுழைஞ்சிட்டீங்க என்றால், ஸோ அதிலிருந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் மார்க்கெட், உங்களுக்கான வேல்யூ, அந்த நீங்கள் கேரி பண்ணிட்டு வர அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, உங்களோட சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், லெக்சரர்ஸ், சீனியர் லெக்சரர்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் தான் யூனி லைஃப். இந்த யூனி லைஃபுக்கு போகிறதுக்கான ஒரு கேட்வேயாக தான் நாங்கள் பார்க்குறோம் அட்வான்ஸ் லெவலில். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கவர்மெண்ட் எக்ஸாம் என்னது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். இப்போ நான்லாம் எங்களோட ஸ்கூல்லலாம் அதுக்கு பெரிய ஃபோர்ஸ் பண்ணல, பிகாஸ் நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தபடியா. பட் மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் 5ல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும், கிரேட் 11ல் உங்களுக்கு OL எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல். ஸோ நிறைய பேர் OL முடித்த கையோட அட்வான்ஸ் லெவல் கிளாஸுக்கு போய் சரியாக செஞ்சு கொண்டு போவீங்க. இன்னொரு சில ஆட்கள் என்ன சார் செய்கிறது தெரியலையே சார், பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலான்னு சொல்லி, அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படி ஒரு சில பேர் இருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுவீங்கடா, அப்பா OL முடிஞ்சு இதுக்கு மேலே படிக்கவே முடியாதுன்னு சொல்லி போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ட்ரை பண்ணி அங்கங்கே சுற்றி என்ன செய்வீங்க, ஃபவுண்டேஷன் ஒரு இடத்துக்கு வந்து நிற்பீங்க. அந்த ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறது ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு சில ஆட்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஏதோ ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும், இன்னொரு சில ஆட்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி இடத்துல என்றால்,
ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்காவில் ஒரு கிராமத்தில் படித்த ஒரு மாணவனோ மாணவியோ தன்னுடைய குடும்பத்தின் வறுமையினால் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறாங்க, அட்வான்ஸ் லெவலில் 3A போடுறாங்க, ஜெக் ஸ்கோரும் நல்லா இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க, லைஃபே சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான சொல்லி பியூஷரி இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் தருவாங்க, அண்ட் தென் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டு மெடல் தருவாங்க, அண்ட் தென் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களுக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அண்ட் தென் டெஸ்லா, நாசா, இஸ்ரோ அந்த மாதிரி பெரிய 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 இடங்களுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாட் ஓன்லி இன் இன்ஜினியரிங் நான் பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஃபுல் ஃப்ளெஜெட்டாக நான் பேசுகிறது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் எடுத்தாலும் ஸ்ரீலங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரியை ஹோல்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கடா, அல்லது யூஜிசிக்கு கீழே இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்லலை, எய்தர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படி இல்லாட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுலேயும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ப்ரைமரி கோல் இஸ் டு கெட் இன் டு அ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதான் உங்களோட ப்ரைமரி கோலாக இருக்கணும். ஓகே, அதிலே தான் பிசிறு தட்டிட்டேன்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஓப்பனில் போய் இதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ், அதாவது இப்போ மொரட்டோவில் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாண்டா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஓப்பனில் கோர்சஸ் கொடுப்பான். பட் அங்கே படிக்கிறதுக்கான சிஸ்டம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பட் அதுகள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்படி தான் உங்களோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி ஒரு லைஃப்பை அமைச்சு கொள்ளலாம். பட் இப்படி தான் அமைக்கணுமெண்டு உங்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, கேம்பஸுக்கு போகணும் சார். ஓகே, நீங்கள் ஓயிலுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு, ஒரு 15 மடங்கு, ஒரு 20 மடங்கு, 30 மடங்கு போட வேண்டிய தேவைகள் அட்வான்ஸில் வரும், நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரீம்ஸை பொறுத்து. இப்போ அட்வான்ஸ் லெவலோட முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டு அட்வான்ஸ் லெவல் ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாற்றுமன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, இப்போ அடுத்து என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரீம்ஸில் என்னென்ன பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஆஃப் வித் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஏன்னா நான் ஒரு மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட், இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதில் A to Z தெரியும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகிறது என்னது, இண்டஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் ஒர்க் பிளேஸ் பண்ணுறது. ஸோ என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். நான் படிச்சிருக்கிறது மெக்காட்ரானிக்ஸ். ஸோ மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்கிறது இட்ஸ் அ வெர்சடைல் இன்ஜினியரிங் செக்டார். அது ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஜினியரிங் செக்டார். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணது தான் மெக்காட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் பற்றி இன் அண்ட் அவுட் நான் ஓரளவுக்கு பை காட்ஸ் கிரேஸ் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். பிகாஸ் எனக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும்ன்றபடியாக நான் ரிசர்ச் பண்ணி தான் இருந்திருப்பேன். ரிசர்ச் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அந்த ஒரு ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன். ஸோ லைக்வைஸ் ஸோ ஒரு சில கம்பெனிஸ்க்கு நான் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரீலான்சராக. ஸோ லைக்வைஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் படித்து கொண்டீங்கன்றால் உங்களுக்கு கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லி 3 பாடங்கள் இருக்கும். ஸோ அடுத்து கம்பைன் மேக்ஸ்னா என்ன சார், அது என்ன சார் இணைந்த கணிதம். இணைந்த கணிதம்னு சொல்கிறது தம்பி கொஞ்ச காலத்துக்கு முதல், அதாவது எனக்கு சரியாக எக்ஸாக்ட்லி டே அந்த இயர் தெரியல, இணைந்த கணிதம்னு சொல்கிறதுக்கு முதல் எங்களுக்கு மேக்ஸில் 4 பாடங்கள் இருந்தது. ஒன்று வந்து தூய கணிதம், பியூர் மேக்ஸ், அப்ளைட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லி 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த அப்ளைட் மேக்ஸ், பியூர் மேக்ஸ் என்று சொல்கிற ரெண்டையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் கம்பைன் மேக்ஸ். அப்ளைட் பேப்பர்னு சொல்லி தனி பேப்பர், அது ஒரு 3 மணி நேரத்துக்கு நடக்கும். பியூர்ன்னு சொல்லி ஒரு தனி பேப்பர் ஒரு 3 மணி நேரத்துக்கு நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆரம்பத்தில் அப்படி இருந்த ஒரு விஷயத்தை கம்பைன் பண்ணி, அதாவது பியூர் மேக்ஸையும் அப்ளைட் மேக்ஸையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் கம்பைன் மேக்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு படிப்புகிற டைம் பியூர் அப்ளைடுன்னு சொல்லி தான் படிப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பேப்பர் வர்றது ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ தட் உங்களுக்கு அப்ளைட் மேக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், அப்ளைட் மேக்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கிற ஒரு சில கன்செப்ட்ஸை அப்படியே மேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து மேக்ஸில் டிரைவ் பண்ணும், அதாவது நிறுவம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ இதனால தான் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. மேக்ஸ் படிக்கிற ஆக்களுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸி, பயோ படிக்கிற ஆக்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸி. எப்படி படித்தாலும் ரெண்டுமே 2 பேருக்கு ஈஸியாக தானே இருக்கணும், அதுக்காக தானே சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். இதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை தூக்கிட்டு கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐசிடியை நீங்கள் உங்களுக்கு திணிச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஐசிடியை திணிச்சிங்க உங்களால் செய்யக்கூடியது வந்து அட்வான்ஸில் முடிய இன்ஜினியரிங் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு இன்ஜினியரிங் பாத்வேல தான் சார் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்றால் நீங்கள் கட்டாயம் கெமிஸ்ட்ரி எடுக்கிறது அட்வைசபிள். ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க சார் இல்லையே சார் சாஃப்ட்வேர் எடுக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். எஸ் தம்பி எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. சாஃப்ட்வேர் எடுக்கிறது நீங்கள் ஐடி எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனையே இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா,
சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிடிக்கலண்டால் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் செம் முடியுது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இப்போ போய் உங்களால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. பட் அதே நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துருந்தீங்க என்றால் உங்களால் வேற ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்டா மாறிக்கொள்ளலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேறு வேர்சட்டாக இது போகாது. பட் கெமிஸ்ட்ரி எடுத்து A-level கம்பைன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்த ஒரு ஆளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் செய்யலாம், அண்ட் தென் இன்ஜினியரிங் செக்டரில் இருக்கிற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளும் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இது ஓகே, உங்களுக்கு கம்பைன் மேக்ஸ் எடுக்கணும், அப்புறம் ஃபிசிக்ஸ் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி இன்னும் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், அடுத்து ஜெனரல் நாலேஜ். இப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், நீங்கள் என்ன தான் தமிழ் மீடியத்தில் படித்தாலும், என்ன தான் சிங்கள மீடியத்தில் படித்தாலும், எந்த மீடியத்தில் நீங்கள் படித்தாலும் யூனிவர்சிட்டியில் இருக்கிற லெக்சர்ஸ் நடக்க போகிறது இங்கிலீஷில். ஆல்சோ இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஒரு பெரிய ஒரு செக்டாருக்கு நீங்கள் பிச் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் செலக்ட் ஆகிட்டீங்க ஃபேக்கல்ட்டிக்கு பை காட்ஸ் கிரேஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லி மொரட்டுவ கேம்பஸுக்கு வாரீங்க. மொரட்டுவையில் 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா இன்ஜினியரிங்னு சொல்லி. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான் இன்ஜினியரிங்னு சொல்லி மொரட்டுவை. எங்கள் வீட்டிலேருந்து சரியாக ஒரு தான். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த 11 டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கிற ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச, ஓகே சார் இந்த ஒரு இன்ஜினியரிங் தான் சார் எனக்கு பிடிக்கும், இதுதான் சார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ ஆர்கிடெக்சரோ இதோ அதோன்னு போய் சேர்ந்துருவேன். சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டாப் பர்ஃபார்மராக வரணுமென்றால், அப்படி இல்லைண்டா நீங்கள் ஒரு எல்லாரையும் அவுட்கம் பண்ணிவிட்டு எல்லாரையும் விட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மராக நீங்கள் வந்து இருக்கணுமென்றால், ஒரு பெஸ்ட்டான ஸ்கில், எந்த ஒரு ஸ்கில், ப்ரோக்ராமிங், மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் தவிர ஃபஸ்ட் அண்ட் ப்ரைமரி ஸ்கில்லை நான் பார்க்குறது இங்கிலீஷ். இங்கிலீஷ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற அந்த ஒரு வே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து பூஸ்ட் ஆகும். பிகாஸ் ப்ரெசன்டேஷன் செய்வீங்க, நிறைய கம்பெனி ஸ்ரீலங்காவுக்கு வரும், நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போய் உங்களோட ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் பிச் பண்ணுற டைம், த வே ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ட்ரெஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் போட்டு இருந்துருக்கலாம். பட் தேர்ஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். மேபி என்னுடைய செட்டப் மேபி கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு தெரிஞ்சாலும், எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அவுட் சைட் த கேமரா, ஆஃப் த கேமரா, ஆன் த கேமரா, ரெண்டுலேயுமே வந்து நான் இப்படி தான் இருப்பேன். ஐ நோ ஹவு டு ப்ரெசென்ட் மை செல்ஃப். இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் A-level ஜேர்னி. ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் சூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மினிமம் உங்களுக்கு 3 C's இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னா மட்டும் அட்வான்ஸ் லெவல் ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் எடுங்க. 3 Cயோட குறைஞ்சிட்டு சார், குறைஞ்சிட்டுன்ற ஐடியாவே வேணாம். ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சரியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியாக ஃபினிஷ் பண்ணுங்கள். கட்டாயம் 3Cக்கு மேலே ரிசல்ட் இருக்கணும், அல்லது 3C மினிமம் ரிசல்ட் வந்து 3C, எஸ் எல்லாம் இல்லவே இல்லை. பிகாஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இன்ஜினியரிங் படித்து IES அப்படின்ட்டு சொல்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்ரீலங்கன் சர்டிஃபைட் இன்ஜினியராக ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பேருக்கு பின்னால் BSc இன்ஜினியரிங் ஹானர்ஸ் அப்படின்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுக்கறது IES. அந்த IESல அவங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அதாவது வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக என்ன பார்ப்பாங்க என்றால், அட்வான்ஸ் லெவலில் ஒரு சிட்டிங்கில், ஒரே சிட்டிங்கில், அல்லது உங்களுக்கு 3 ஷைஸ் இருக்கும் அட்வான்ஸ் லெவலில், ஃபர்ஸ்ட் ஷை, செகண்ட், தேர்ட் ஷை. ஸோ 3 ஷைஸில் ஏதாவது ஒரு ஷையில் வந்து உங்களுக்கு 2 Cக்கு மேலே ரிசல்ட் இருக்கணும். அதாவது மினிமம் 2 Cs, மினிமம் 2 Cs இருக்கணும் ஃபிசிக்கல் சயின்ஸில். ஆல்சோ அதோடு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பெருசாக பார்க்குறது இல்லை, பட் ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் 30 புள்ளிகளுக்கு மேலே பெறலாட்டி நீங்கள் 3A எடுத்து செக் ஸ்கோர் 3.5 வச்சுருந்தாலும் யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஜென்ரல் நாலேஜில் 30 above நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஐ வுட் சே நீங்கள் 50 above ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான எல்லா விதமான ரிசோர்ஸும் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. 50 above நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் பயப்படாமல். ஓகே, 50 above ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கோரிங் பிகாஸ் நீங்கள் GK, அதாவது என்னுடைய பேட்ச்மேட்ஸ் நிறைய பேர் என்னென்னா, இல்லைடா நான் வந்து அப்ரோட் போக போகிறேன், நான் வந்து ஸ்ரீலங்காவில் படிக்கிற ஐடியாவில், ஸ்டேட் யூனிவர்சிட்டி போகிற ஐடியாலன்னு சொல்லிட்டு GK செய்யலை. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ்னால அவங்களால வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் வரணும்னு பார்க்குற டைம், அவங்களோட ஜென்ரல் நாலேஜில் அவங்களுக்கு அப்சென்ட்ன்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன தான் நல்லா படித்து ஊர்லேயே பெஸ்ட்டான ரிசல்ட் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஐலண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் GKல உங்களுக்கு 30க்கு கீழே தான் மார்க்ஸ் இருக்கண்டால், அல்லது GK நீங்கள் செய்யலண்டால் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியாது. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட், இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஓகே, ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் செய்கிறண்டா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கம்பைன் மேக்ஸ் இருக்கும்,
அண்ட் தென் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் ஐசிடி எடுக்கலாம். ஐசிடி எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏஐ எடுக்கலாம். ஏஐ எடுத்திங்கன்னா அதுக்கு மெஷின் லேர்னிங், டீப் நியூரல் நெட்வொர்க்கிங், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கலாம். ஓகே, நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் ஆனாலும் இன்ஜினியரிங்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்துருங்கன்றது என்னுடைய ஒரு சஜஷன். பட் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், டாக் டு யுவர் வெல் நோன் பர்சனாலிட்டிஸ், அவங்கள்ட்ட பேசி ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுங்க. பட் என்னோட சஜஷனையும் ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து பயோசயின்ஸ் டீம். இந்த பயோசயின்ஸ் டீமுக்கும் மேக்ஸுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்னென்னா, பயோசயின்ஸ் டீம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற 3 மேஜரான சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேக்ஸ் எடுத்திங்கன்னா கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கம்பைன் மேக்ஸ் இருக்கும், இதில் பயாலஜி இருக்கும். ஓகே, பயோசயின்ஸ் டீமில் மெயினாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு பதிலாக அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து டாக்டர் ஆகிற அந்த ஒரு கனவை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்ரீலங்காவில் எடுத்து படிச்சிங்கன்னா பயோசயின்ஸ் டீமில் உங்களால் டாக்டர் ஆக முடியாது. பட் அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான நிறைய வேரியஸ் செக்டார்ஸ் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. பட் ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் இட். அதனால் என்னால் வந்து இந்த இடத்துல ஒரு வேர்டை கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலேயே வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. பட் யூ ஹேவ் டு பி வெரி வைஸ் இனஃப் டு டபுள் செக் இட். டபுள் செக் பண்ணால் சும்மா ஏஐ சொல்லுதுன்னு சொல்லி போட்டு தெரியுறது இல்லை, கீழேயே போட்டிருப்பான் திஸ் ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணுங்கள். யூஜிசியால் கொடுக்க போகிற கைட் புக் இருக்கும், போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கைட் புக்கில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு சொல்லி போட்டு அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், ஜாப் மார்க்கெட்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற ஃபீல்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு டாக்டர் ஆகணும். ஓகே சார், என் கழுத்தில் செதஸ்கோப்பை போட்டு பார்க்கணும் சார், என் பேரண்ட்ஸுக்கு முன்னாலும் ஒரு டாக்டராக நிற்கணும் சார் அப்படின்ட்டு ஆசைப்படுற தம்பி தங்கச்சி மாதிரி இருந்தீங்கன்னால் முதலாவது உங்களுடைய எண்ணத்துக்கு ஹெட்ஸ் ஆஃபா. பிகாஸ் நான் ஒரு இன்ஜினியரிங்கை குறைச்சி போட ஒருத்தனே இல்லை. பிகாஸ் இன்ஜினியரிங்லேயும் வந்து சும்மா உட்காந்துருந்து டிகிரி வாங்கிட்டு போகிற மாதிரி கதையெல்லாம் இல்லை. ஆல்ரைட். ஸோ இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் இருக்கிறத பற்றி பேசிட்டோம். பயோசயின்ஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி தான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா டாக்டர் ஆகிறது அந்த எண்ணம் வருது இல்லையா, அதுவே ஒரு பிக்கஸ்டான ஒரு விஷயம் தான், ஒரு பிக் விஷயம் தான் நான் பார்க்குறது. அது பிக் சல்யூட் உங்களுக்காக. பட் நினைக்கிற மாதிரி ரோசஸ் ஆன் த பெட்ன்ற மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணுமென்றால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பயாலஜி எடுக்கிறீங்கன்னா பயாலஜியில் மகப் இல்லை, பாடமாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு மேத்ஸ் எடுத்திங்கன்னா கம்பைன் மேக்ஸில் நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ட்ரிகோனோமெட்ரிக்கு மட்டும் என்னால் வந்து இந்த டேபிளை ஃபில் பண்ணுற அளவுக்கு என் எக்ஸசைஸ் புக்ஸ் காட்டலாம், ட்ரிகோனோமெட்ரிக்கு மட்டும் ஒரு பாடத்துக்கு. ஸோ லைக்வைஸ் மேக்ஸில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பயோசயின்ஸ் வந்தீங்க என்றால் பயோசயின்ஸில் பாடமாக்கணும், எழுதணும். உங்களோட வால் ஃபுல்லாகவே வந்து டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபைனல் இயர் வருவீங்க தெரியும், அப்போ பார்த்துக்கொண்டீங்கன்னா தெரியும். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நார்மலாக மேக்ஸ் படிக்கிற ஒருத்தன் படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால் கொடுக்கப்படுற ஸ்ட்ரீம்ஸ் தானே இதுகள்லாம். ஸோ இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ்லேயே ரொம்ப வெயிட்டான 2 ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொன்னால் ஒன்று பயோசயின்ஸ் டீம், அடுத்து ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம். அதுக்கு வேறு யார் என்ன வந்து பேசினாலும் நேரடியாக வந்து என்னோட பேசுங்க, கொஞ்சம் நாங்கள் பேசுவோமா. எந்த ஸ்ட்ரீமும் இதை விட கஷ்டம்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அந்தந்த ஃபீல்ட்ஸில் இருக்கிற பெரிய பெரிய டீச்சர்ஸ் மாதிரி வந்து சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்லி சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கல் சயின்ஸுக்கும் வெயிட் கூட. அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் சிலபஸில் இல்லை, அதிகப்படியான சிலபஸ் தான் இருக்குது. பட் காமர்ஸையோ ஆர்ட்ஸையோ ஆர்எல்ஸ் நீங்கள் டெக் அந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்திங்கன்றால் இடெக் இருக்குது, பிடெக் இருக்குது, அதுக்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ டெக் எடுத்துக்கொள்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் இதுகளுக்கு போடுற ஒர்க்கில் ஒரு 50% போட்டிங்கன்னா உங்களுக்கு 3A வருமெண்டு நான் சொல்லலை. காமர்ஸ் செஞ்சு கொலம்பு யூனிவர்சிட்டிக்கு போய் கோல்டு மெடல் அடித்த ஒரு என்னுடைய பிலவட் சிஸ்டர் சொன்ன ஒரு விஷயம். ஆல்சோ இந்த ஃபீல்ட்ஸில் டீச் பண்ண டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்டா, நான் இந்த ஸ்ட்ரீமை உயர்த்தி இந்த ஸ்ட்ரீமை தாழ்த்தி நான் பேசலை. இதான் பெரிய ஸ்ட்ரீம், இது சின்ன ஸ்ட்ரீம். இவங்க மேக்ஸ் படித்தா தான் கெத்து, பயோ படித்தா தான் கெத்து, ஆர்ட்ஸ் படித்தா வெத்து அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசலை. ஓகே, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. பட் நான் ரியாலிட்டி பேசிகிட்டு இருக்கேன்னா, எந்த ஸ்ட்ரீம் எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவனை டிமோட்டிவேட் பண்ணாமல் சரி இருங்க. அப்ரிஷியேட் பண்ண தேவையில்லை, பட் அவன் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. பிகாஸ் அவன் ஓன் டிசைர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவனுக்குன்னு சொல்லி கடவுள் கொடுத்த ஸ்கில் செட் இருக்கும், ப்ளஸ் அவன் ஓன் டிசைர் இருக்கும். என்னால் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியும்,
பட் என்னால் இப்போ பயோ சயின்ஸ் எடுத்தேனென்றால் அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்தேனென்றால் எஃபர்ட் போட முடியாதுன்னு சொல்கிற ஒருத்தனை கொண்டு போய் பயோலையோ மேக்ஸ்லையோ போட்டு அவனோட லைஃப்பை வீணாக்குறீங்க என்றால், பேரண்ட்ஸ் ப்ளீஸ், ஐ ஹம்பலி ரிக்வெஸ்ட் யூ ஆல், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சில்ட்ரன். என் அம்மா எல்லாமே என்னை ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை, என் அப்பா அம்மாலாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. நானே தான் சூஸ் பண்ணேன் அதை ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்யணும்னு செஞ்சேன். பை காட்ஸ் கிரேஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆனது. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் நான் பேசுகிறேன், மை ஜேர்னி டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி. ஸோ இதான், இன்ஜினியரிங் செய்யணுமென்றால் நீங்கள் அந்த 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள். பயோ சயின்ஸ் செஞ்சு டாக்டர் ஆகணுமென்றால் கட்டாயம் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயுமே சரி, எந்த ஸ்ட்ரீம் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எடுத்தாலும் உங்களோட ஜிகே அதாவது ஜென்ரல் நாலேஜில் 30 above எடுத்துக்கொள்ளுங்க. இட்ஸ் அ மஸ்ட். ஆல்சோ இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து ஷார்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்ட்ரீம் காமர்ஸ். ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்க்கு பதிலாக உங்களால் ஐசிடி எடுக்கலாம். ஓகே, அக்கௌண்டிங்க்கு பதிலாக ஐசிடி எடுக்கலாம். ஐசிடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐடி அந்த ஒரு செக்டாருக்குள்ளேயும் போகலாம். அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்க என்றால் நீங்கள் காமர்ஸ் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கானமிக்ஸ், அக்கௌண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஐசிடி எடுக்கலாம். ஐடி ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபீல்டுக்கு போக ஆசைப்படுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரீம் தான் காமர்ஸ் ஸ்ட்ரீம். பிகாஸ் நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் ஒரு பில்லியனராகவோ இல்லாட்டி மில்லியனராகவோ ஆகணும் என்றால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். ஆண்டர்ப்ரனர்ஷிப்புகளுக்கே போனாலும் கூட எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறது ஒரு பிஸ்னஸை தான். ஸோ இந்த வர்த்தக கம்பெனிஸ், அந்த டேர்ம்ஸ், அந்த காமர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கு ஸ்கோப் குறையுமாண்டா ஒரு நாளும் குறையாது. ஒரு நாளும் ஸ்கோப் குறையாத ஒரு ஸ்ட்ரீம்னு சொன்னீங்கன்றால் அதில் வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ரீம்னு சொல்கிறது காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் சூஸ் பண்ணுங்கள் வித் யுவர் ஓன் டிசைர். அடுத்தது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா மேஜராக நாங்கள் பார்க்க போகிறது 3 சப்ஜெக்ட்ஸ். அந்த 3 சப்ஜெக்டில் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் இருக்குது, லாஜிக் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிந்து கல்ச்சர் இருக்கும், தமிழ் இருக்கும், லாங்குவேஜ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் தான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். நிறைய அதாவது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதில் உங்களுக்கு லாங்குவேஜ் ஆசையாக இருக்கா, எடுங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்களா, எடுங்க. இல்லை உங்களுக்கு தமிழ் மேலே பட்டு இருக்குன்னா தமிழ் எடுக்கலாம். சிங்கள படிக்க ஆசை இருக்குன்னா சிங்கள சூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும் சார், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும் என்றால் ஜியாகிரஃபி எடுங்க, ஹிஸ்ட்ரி எடுங்க. ஓகே சார், எனக்கு ஒரு லாயர் ஆகணும், சூஸ் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்ஸ் திரும்ப இருக்க நான் சொல்கிறேன். சோஷியல் சயின்ஸ், லாங்குவேஜஸ், ரிலீஜியஸ் எத்திக்கல் ஸ்டடீஸ், க்ரியேட்டிவ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரிக்குள்ளுக்கு பிரித்து அந்த கேட்டகரி சூலுக்கு நிறைய பாடங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளையரையோ ஒரு போஸ்டரையோ நான் போடுறேன். இப்போ இதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற அந்த போஸ்டரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம். இப்போ டெக் எடுத்துக்கொண்டீங்க என்றால், ஓகே, டெக்கை பற்றி எனக்கு தெரியுமாண்டா, ஐ டோன்ட் ஹாவ் வைடர் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு டெக். பட் எண்ட் ஆஃப் த டே டெக் ஐ கெஸ் 2013லேயோ 14லேயோ தான் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இஃப் ஐம் ராங் கரெக்ட் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். 2013லேயோ 14லேயோ தான் டெக் எடுத்துகிட்டு வராங்க. டெக் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணல. பட் இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ டெக்னாலஜி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது 4 சப்ஜெக்ட்னு சொல்கிறதுனா 3 தான் இருக்கும். அந்த 3ல் கம்பல்சரியாக நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதோட கூட சேர்த்து பயோ சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி, ஆர் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம், ஐடி. ஓகே, இதுலேயும் நீங்கள் ஐடி எடுத்து ஐசிடி ஃபீல்டில் போகலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ளே போய்க்கொள்ளலாம். ஸோ இதுகள் தான் எங்களோட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டால் இப்போதைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஸ்ட்ரீம்ஸ். கரண்ட்லி 2026லேயும் இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஸ்ட்ரீம்ஸ் டு பி லான்ச்ட். நிறைய லான்ச் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பை ஐ ப்ரே டு காட், பிகாஸ் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படியா எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது. ஆல்சோ என்னோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாக்டராக வந்து மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயரில் படிச்சுட்ருக்காங்க. டாக்டர் தான் அவங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் தென் டாக்டர்ஸாக இருக்கிற நிறைய சீனியர்ஸாக எனக்கு தெரியும், இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்களையும் தெரியும்.
லாயர்ஸாக இருக்கிற ஆட்களையும் தெரியும். காமர்ஸ் டீமில் படித்து டபுள் செஞ்சு டபுள் பெரிய லெவலில் இருக்கிறவங்க. ஸ்ரீலங்காவில் சிமா ஐ கெஸ் 2019 சிமாவில் வந்து ஹைலண்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்த ஒருத்தர், டபுள் ஹைலண்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்த ஒருத்தர். அவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஐ ஹாவ் கண்டாக்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்டா, அவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு மீனை கொண்டு வந்து தொட்டிலேருந்து வெளியெடுத்தோ கடல்லேருந்தோ ஆற்றுலேருந்து வெளியெடுத்து நீ மரம் ஏறுன்னு சொன்னால் ஏற முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் ஓஎல் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் தானே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது. ஓஎல்னு சொல்கிறது உங்களோட பேரண்ட்ஸுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். பின்னுக்கு இருந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எட்டி சொந்தக்காரன் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் அது சொல்லுவான், முன்னுக்கு இருக்கிறவன் சொல்லுவான், பின்னுக்கு இருக்கிறவன் சொல்லுவான், உன் ஃப்ரெண்டோட நல்ல ரிசல்ட் எடுக்கணும், உன் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டா நீ பாஸ் பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டு இமோஷனல் ஒரு ஜேர்னியை தான் கொடுத்துருப்பாங்க. பட் அட்வான்ஸ் லெவல் பியூர்லி உங்களோட டெடிக்கேஷன்லேயும் உங்களோட டிசிப்ளின்லேயும் தங்கியிருக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் அ லாங் ரன். ஸோ அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க என்றால், தம்பி தங்கச்சிமார், நான் அட்வைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்றால், ஆஸ் அ பிரதரா ஆஸ் அ சாரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் ஆசை இருக்கோ பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. கடுமையாக உள்ளங்க, வெற்றி உங்களை வந்து சேரும். இது நான் சொன்ன டயலாக் இல்லை, யார் சொன்னார்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் அது சொல்லியிருப்பான் இந்த ஸ்ட்ரீமுக்கு இந்தந்த பாடம் தான் வருமுண்டு. பட் இப்போ நான் பேச போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அடுத்து நான் பேச போகிற ஒரு சில விஷயங்கள் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் யூஜிசி கைட் புக்கிலேருந்து எடுத்த விஷயங்கள். அண்ட் தென் இப்போ நான் பேச போகிற விஷயத்தில் தான் ஜெக் ஸ்கோர்னு என்னென்ன அடங்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எந்த மாதிரியான ஜெக் ஸ்கோர் வரும், எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தால் எந்த மாதிரி ஜெக் ஸ்கோர் அவங்க போடுவாங்கன்றத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம் என்னென்றால், ஓஎல்ல 9A எடுப்பான், ஓஎல்ல 7A 2B எடுப்பான், ஓஎல்ல 8AB எடுப்பான், அல்லது 8AC எடுப்பான். எடுத்துகிட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு மேக்ஸோ சயின்ஸோ எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து அவனுக்குள்ள ஒரு 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 திமிரண்டு சொல்ல முடியாது, ஒரு ஈகோ இருக்கும். என்னென்றால் ஓ லெவலில் 9 பாடம் ஈஸியாக முடிச்சிட்டோம், அட்வான்ஸ் சொல்ல 3 பாடம் தானே முடிச்சிடும் சொல்லி போட்டு அந்த லேசினஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட்டாக எடுத்துருவான். அந்த ஒரு ஸ்ட்ரீமை லைட்டாக எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார்ன்றால் கால் எடுத்து வைப்பார். ஃபர்ஸ்ட் டேர்ம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், அது ஆப்வியஸாக பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான். செகண்ட் டேர்மும் ஆப்வியஸ். தேர்ட் டேர்ம் கொஞ்சம் அடி வாங்குவான். ஃபோர்த் டேர்ம் ஐயோ என்னடா அடி கொஞ்சம் பலமாகுது அப்படின்னு. ஃபிஃப்த்து டேர்ம் தாங்க முடியாத ஒரு அடி விழும். அப்படியே போக கடைசி டேர்மில் மகண்ட ரிசல்ட் 3Sலும் பார்க்க கொடுமையான லெவலில் கீழே இருக்கும். நான் அப்படி பார்த்துருக்கேன். இன்னொரு கேட்டகரி ஓஎல்லையும் 9A இருக்கும், அட்வான்ஸ் லெவலையும் 3A இருக்கும், யூனிவர்சிட்டிலையும் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் பியூர் டெடிக்கேஷன். ஸோ எந்த நிலை அடைந்தாலும் தன்னிலையை மறவாமல் இருக்கிற அந்த ஒரு நிலையை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணணும். அதாவது உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். ஏன்டா 9A எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மமதம் வந்துடும். ஊரே நல்லா பேசும், ஓகே சூப்பராக எடுத்துகிறேன் ரிசல்ட், 9A போட்டிங்க. ஸோ A லெவல்லையும் 3A போட்டுருவீங்க. ஷுவராக டாக்டர் தான், ஷுவராக இன்ஜினியர் தான், ஷுவராக லாயர் தான், ஷுவராக பிஸ்னஸ் மேன் தான், ஆர்எல்ஸ் ஷுவராக ஒரு பெரிய அக்கௌண்ட்டாக வரலாம், ஆர்எல்ஸ் ஷுவராக ஒரு பெஸ்ட்டான மீடியா பர்சனாக வரலாம், ஆர்எல்ஸ் ஷுவராக ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாலிட்டியாக நீங்கள் வந்து ஷைன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட்டாக வரலாம், இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு இன்வென்டராக நீங்கள் வரலாம், இல்லாட்டி ஒரு ஃபவுண்டராக நீங்கள் வந்து உருவெடுக்கலாம்னு சொல்லி சுற்றி இருக்கிறவன்னு ஏற்றி விடுவான். பட் எங்களுக்கு தெரியணும், ஓஎல்ல நீங்கள் போட்ட எஃபர்ட் 100% நீங்கள் நினச்சிங்கன்றால் கோட்டை முதல்லேருந்து போடுவோம், அல்லிங்க நீங்கள் போட்ட எல்லா கோட்டையும் மட்டும் சொல்கிறதா நான் சொல்லுவீங்க. ஏன்டா நீங்கள் ஓஎல்ல எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அட்வான்ஸ் சொல்லி எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போடக்குள்ள என்ன ஆகும் என்றால், இவ்வளவு காலம் உங்கள் பின்னுக்கு வந்த டீச்சர்ஸ் உங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு காலம் புக்கை பார்த்து படித்தது நீங்கள் இனி வெளியிலேருந்து ப்ரைவேட்டாக புக்ஸ் வாங்கி படிப்பீங்க. ஒரு கிளாஸுக்கு போனால் அங்கே ஒரு நோட், இன்னொரு கிளாஸுக்கு போனால் அங்கே இன்னொரு நோட். அண்ட் தென் டீச்சர்ஸ் ஓஎல்ல இருந்த டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, உங்களை பேம்பர் பண்ண மாட்டாங்க, ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் உங்களுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ் வரும் இல்லையா, உங்களுக்குள்ளே என்ன சேஞ்சஸ், மலைக்கு காலால் முளைக்க மாதிரி அந்தந்த சீசனுக்கு முளைக்கிற உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் வந்து அதிகரிக்கிற ஒரு சீசன்.
ஸோ இந்த ஒரு சீசனில் தான் நிறைய பேர் ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளே போய் தண்டை லைஃப்பை முடிச்சு கொள்கிற ஒரு தருணமாகவும் இருக்கும். இன்னொரு சில ஆக்கள் அது ரொம்ப ரேரான கேட்டகரி. இதை வச்சு நீங்கள் சொல்கிறது இல்லை, அந்த குவனண்ணா சொல்லிட்டாரு இல்லை சார் சொல்லிட்டாரு நான் லவ் பண்ண போகிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் கவனிச்சு கொள்ளுங்க. ஏதோ 100ல் ஒருத்தர் சொல்கிற மாதிரி யாரோ ஒரு சில பேர், ஒரு சில ரொம்ப ரேரான செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அட்வான்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து யூனிவர்சிட்டி போய் யூனிவர்சிட்டிலையும் பாஸ் அவுட் ஆக்கி எம்எஸ்சி செஞ்சு பிஹெச்டி செஞ்சு அப்படி செஞ்சு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனவங்க இருப்பாங்க. பட் எல்லாருக்கும் அது சூட் ஆக மாட்டா இல்லை. பிகாஸ் நீங்கள் மெச்சூரிட்டின்ற அந்த ஒரு லெவலை அடையிறது, அதாவது நான் சொல்கிறது அந்த ஹோமோன் ரிலேட்டடான விஷயங்கள். மெச்சூரிட்டின்னு சொல்கிற டாபிக் பற்றி பேசுகிறேன்னா அது பற்றி பேசுனா பேசிக்கொண்டே போகலாம், அது வேறு டாபிக். இந்த வயசில் தான் மெச்சூரிட்டி வரமாட்டி இல்லை, இந்த வயசில் தான் வரணுன்றதும் இல்லை, வரக்கூடாதுன்றதும் இல்லை. ஓகே, நான் சொல்கிற மெச்சூரிட்டின்னு சொல்கிறது ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு அது அந்த சயின்டிஃபிக்கலாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பட் மற்றபடி நான் பேச விரும்பலை. ஸோ இவ்வளோ மிக்ஸ்டு இமோஷனுக்குள்ளே நீங்கள் போக போகிற ஒரு சீசன் இல்லை அது. ஸோ நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்றால், பிடிச்ச ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள், அதுக்கான திறமையை வளர்த்துக்கொள்ளுங்க. அதாவது இப்போ மேக்ஸ் எடுக்கிறீங்க என்றால் கட்டாயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தம்பி தங்கச்சிமா. எடுத்தால் எப்போவுமே ஸ்மூத்தாக போகிறதுக்கு நாங்கள் ரொபோட்ஸா இல்லை இல்லையா? எங்களோட கிராஃபும் கொஞ்சம் மேலே போகும், டக்குன்னு கீழே வரும், டக்குன்னு கம்பேக் கொடுத்து நாங்கள் மேலே வருவோம். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டே 1லேருந்து தட் லாஸ்ட் டே வரைக்கும் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃபுக்கு தெரியணும், ஓகே இந்த மந்த் 30 நாள் இருக்கேன்டா, 30 நாளில் 30 நாளும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், திருப்திகரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாமுக்கும் நான் என் 100% தான் நான் போட்டிருக்கிறேன். எந்த கிளாஸையும் நான் கட் பண்ணலை, கட் பண்ணுற எண்ணத்துலேயும் நம்ம இருக்கலை. இப்படி உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இருக்குமென்றால் ஜெயிச்சிட்டிங்க. அதான் முதலாவது வெற்றி. இன்ஜினியரிங் போகிறது, மெடிசின் ஸ்கூல் போகிறது அதெல்லாம் வேஸ்ட், செகண்டரி. பட் உங்களோட ஃபர்ஸ்ட் விக்ட்ரி எங்கே வருமென்றால், உங்களோட மைண்டையும் உங்களோட பாடியையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்வான்ட் சவுண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி, சவுண்ட் மைண்ட் பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலைப்படுத்தி ப்ராப்பர்லி உங்களோட ஸ்கூல் லைஃபையும் ஃபினிஷ் பண்ணிக்கொண்டு, ஸ்கூல் லைஃபையும் முக்கியம் பார்த்துக்கொள்ளுங்கள். என்ஜாய் பண்ணக்கூடிய கடைசி கட்டம் இதான். 2.5 வருஷம் கோல்டன் டேஸாக இருக்கும். கட்டாயம் என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸை கலந்து கொள்ளுங்கள், ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க. அந்த நிறைய டேப்லெட்ஸ் அது இதுகள்லாம் இருக்குது, டோன்ட் கன்சியூம். பிகாஸ் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜில் தெரியும், ஓகே நான் பண்ணுறது தப்புன்னா தப்பு பண்ணாதீங்க. ஒருக்கா தப்பு பண்ணுங்கள், திருந்துங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த ஜெக் ஸ்கோர்னு சொல்கிறது என்னென்றால், நீங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளும், ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த 3 பாடத்துக்கும் எக்ஸாம் போய்ட்டு செய்வீங்க. செய்து முடிய உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா பேப்பர் மார்க்கிங்குள்ளே போவாங்க. அந்த டைமில் இந்த 3 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் ஒரு 90% மேலே எடுத்திருந்தீங்க என்றால் ஜெக் ஸ்கோர் கூடும்னு சொல்லுவாங்க. ஜெக் ஸ்கோர்னு சொல்கிறது 3 பாடம் ப்ளஸ் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் அதையும் வச்சு தான் சொல்கிறது. ஜெக் ஸ்கோருக்குள்ளே ஜென்ரல் நாலேஜ் வராது. பட் ஜெக் ஸ்கோர் நீங்கள் எடுத்தாலும் இன்ஜினியரிங்குள்ளுக்கு போகிறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகணும் இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஜிகே தேவைன்றபடியாக தான் சொல்கிறேன்னா, ஜெக் ஸ்கோருக்குள்ளே இந்த மேஜராக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் வரும். அந்த சப்ஜெக்ட்லேயும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக 1 அல்லது 2 சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க என்றால் கட் அவுட் வைப்பாங்க. இந்த கட் அவுட்டுக்கு மேலே எடுத்திருந்தாங்க என்றால் ஜெக் ஸ்கோர் கூடும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்தோம்னால் கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. 2026 எக்ஸாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, ஃபிசிக்ஸ் தான் ஜெக் ஸ்கோரை சூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க என்றால் என்ன மீன் பண்ணுறாங்க என்றால், ஃபிசிக்ஸில் நீங்கள் 90க்கு மேலேயோ 90க்கு மேலே எடுத்திருந்தீங்க என்றால் மற்ற பாடங்களையும் எடுக்கணும். இது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸுக்கு 90க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 85க்கு மேலே எடுக்கணும், மேக்ஸ்லேயும் ஒரு 85-90க்கு மேலே எடுக்கணும். எடுத்தீங்க என்றால் கட்டாயம் யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் என்றால், உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகணும், ஜெக் ஸ்கோர் நல்லா இருக்கணும் என்றால் மினிமம் 3B எடுங்க. எந்த பாடத்துலையும் எந்த ஸ்ட்ரீம்லேயும் மினிமம் 3B, மேக்ஸிமம் 3As. அதுவும் ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சால் 2 S எடுத்துக்கொள்ளுங்க, குறைஞ்சது ஒர்க் பார்த்துக்கொள்ளலாம், குறைஞ்சது 3 S எடுத்துக்கொள்ளுங்க. தம்பி அது ஒரு பொய், ரியாலிட்டியில் வந்து அப்படி இருக்காது. நீங்கள் ஓயில் முடிப்பீங்க, ஓயில் முடித்தோன்னா 1000 கணக்கான ஆன்லைன் டியூட்டர்ஸ் மாதிரி வந்து முளைச்சி வருவாங்க. நீங்கள் தான் ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணும், எந்த சார்கிட்ட நான் கிளாஸ் போக போகிறேன் அல்லது எந்த மிஸ்கிட்ட போக போகிறேன்னு. இப்போ என்னட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஓகே அண்ணா இப்போ நான் வந்து பயோ எடுக்க போகிறேன்,
எனக்கு பயோவுக்கு, பயாலஜிக்கு, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 3 சார்மார் அல்லது டீச்சர்ஸ்மார் சொல்லுங்க என்றால், நான் படித்த சார் தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட, தவிர ஒரு ரேண்டமாக வர்ற ஒரு ஃப்ளேரை பார்த்துட்டு இவரை விட்ட போங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆன சார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுமன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. உங்களுக்கு மேபி ஊர்லேயே ஃபேமஸ்ன்னு சொல்லப்படாத பட் நல்ல நாலேஜபிளான ஒரு சார் இருக்கலாம். அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அட்வான்ஸில் வந்ததுக்கப்புறம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு சில தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கிளாஸ் போகிற சார் எய்தர் இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீம் படியாக சொல்கிறேன், மேக்ஸருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். நீங்கள் கிளாஸ் போகிற சார் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தார், அடுத்து அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கா, அடுத்து அவருடைய கிளாஸஸ் எப்படி அமையுது, அடுத்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்சோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறார் இந்த ஃபீல்டில். மேபி ஒரு சில இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றால், மேபி இல்லை மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றா ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல OL 9 எடுத்து A-level 3 எடுத்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கிறார், படித்து முடித்த ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் படிக்கிறீங்க என்றால் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டாப் லெவலான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு சைட் அட்வான்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் செஞ்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகாமல் டீச்சிங் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சிங் டிப்ளமா எடுத்துகிட்டு அட்வான்ஸுக்கு மேக்ஸ் செய்கிற ஃபிசிக்ஸ் செய்கிற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க திறம்பட கிளாஸஸ் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் என்ன செய்யணும்னா சரியாக சூஸ் பண்ணணும். உங்களோட சீனியர்ஸ்கிட்ட பேசுங்க, கேளுங்க, ஜெனுவினாக ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிளாஸஸ் சூஸ் பண்ணுறீங்க என்றால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இப்போ ஜாப் மார்க்கெட். இப்போ ஜாப் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கிறது முதல் நீங்கள் ஃபஸ்ட்டாக சரியாக எடுக்க வேண்டிய தீர்மானம் என்றால் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண போகிறீங்கண்டு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். படித்து முடித்து நல்ல ரிசல்ட் எடுங்க. ஜெக் ஸ்கோர் எடுங்க. ஜிகே முக்கியம், கப்பு முக்கியம் பிகில் மாதிரி ஜிகே முக்கியம் பிகில். ஜிகே ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரை நான் பார்க்குறேன் வராங்க யூனிவர்சிட்டிக்கு, நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது, பட் இங்கிலீஷ்ன்ற ஸ்கில் இல்லை. அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். இட்ஸ் a tool to communicate. It's an international language. So it is a must for you all to learn, study, get groomed, sharpen your English skills, speak in English, think in English. திங்க் பண்ணுங்க இங்கிலீஷில், ஸ்டாக் பண்ணுங்க இங்கிலீஷில். தமிழில் யோசித்து இங்கிலீஷில் பேசுறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்லேயே யோசித்து இங்கிலீஷ்லேயே பேசுங்க. யூ கேன் டூ இட் வித் ப்ராக்டிஸ் அண்ட் வித் பேஷன்ஸ். இந்த ஒரு வீடியோவில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்சோ என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஃபீல் எனிதிங் குட் அபவுட் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கே இருக்கிறீங்க? 2025 பேட்ச், அதாவது 2025 OL பேட்ச் ஸ்டூடெண்ட் கீழே கமெண்ட் ஒன்று போடுங்க. ஆல்ரைட். ஸோ அடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எந்த இயரில் எங்கேருந்து பார்த்துட்ருங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் பெட்டரான விஷயங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பை காட்ஸ் கிரேஸ் நிச்சயமாக நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டேன் பட் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முதலே நான் என்ன சொல்கிறேன்டா, கீழே போய் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துலேயே லைக் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க. லைக் பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லாட்டி வேணாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்க வைக்கும். அண்டில் தி பாய் ஃப்ரம் மாஸ்டர் கோவன். ஸோ see you all in another video. God bless you all.